அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட நாம் இந்த பெரையன் ஸ்டடி வால்யூம் ஒன்னாவது வால்யூம்ல நம்ம முதல்ல இருந்து நம்ம பேசினபடியாக ஸ்டார்ட் பண்றோம். இன்றைக்கு இருந்து எவ்ரி தேர்ஸ்டே இல்லைங்களா, எவ்ரி தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இந்த வாரம் நடக்கும். அடுத்த வாரம் நமக்கு கன்வென்ஷன் இருக்கிறதுனால இது நடக்காது. அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு கண்டினியூவா நடக்கும். ஸோ இன்றைக்கு கூட நமக்கு புதிதாக ஒரு சகோதரி நம்ம பஹ்ரைன்ல இருக்காங்க. சவுதி அந்த சைடில் பஹ்ரைன்ல இருக்காங்க. அவங்க நம்ம கூட கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களும் நமக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க, நான் வார வாரம் இது கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆஹ், இன்றைக்கு இந்த ஒரு கூட்டத்தை நாம் ஆரம்பிக்கும் வண்ணமாக நம்மை ஜெபத்திலே வழிநடத்தும்படியாக சகோதரி புனிதா அவர்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜாவே. அப்பா நீர் இன்னும் ஆசீர்வாதமாக விடுக்கப்பட்ட அந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை விசேஷித்து ஆண்டவரே அப்பா மகிமையின் கிருபையமாய் அப்பா நீர் வார்த்தையை கொண்டு எங்களை நீர் போஷித்து வழிநடத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எவ்வளவோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் கர்த்தாவே, எங்கள் ஒருவரையும் ஆண்டவரை நீர் தெரிந்தெடுத்து கொண்டு ஆண்டவரை விசேஷித்த விதமாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு அப்பா நீர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்தில் மறைந்திருக்கிற மறைபொருளை கர்த்தாவே சில சகோதரர்களை கொண்டு ஆண்டவரை நீர் வெளிப்படுத்தி தருகிறீரே கர்த்தாவே. புது சிருஷ்டியின் பயணத்தோட கூட கர்த்தாவே அப்பா நாங்கள் பயணிக்கத்தக்கதாக ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த அந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இணையத்தின் மூலம் அப்பா நாங்கள் சேர்ந்து ஆண்டவரே அப்பா இந்த பாடத்தை படிக்க நீர் கொடுத்தது நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, வரவேண்டியவர்களையும் ஆண்டவரே கூடிய நேரத்தில் ஆண்டவரே அப்பா வந்து சேர்க்கும்படியாக நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. பிரதரை கூட கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுக்கக்கூடிய வார்த்தையை ஆண்டவரே அப்பா எங்கள் இருதயத்தில் அப்பா நாங்கள் எழுதி வைத்து அதன்படி நாங்கள் நடக்கத்தக்கதாக நாங்கள் உங்க கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவரை மிகுந்த ஞானத்தினால நீர் நிரப்பி அப்பா சிலுவை மறைவியல் ஆண்டவரை நீர் மறைத்து ஆண்டவரை அவரை நீரே வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வந்த ஒவ்வொருவரும் அப்பா அண்ணன் சிறந்த ஞானத்தோட கூட நீ வழி நடத்துங்கப்பா ஆண்டவரை. இந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை கேட்கறது மாத்திரமா விட்டு விடாதபடி கூட அப்பா அதன்படி ஆண்டவரை நடக்கத்தக்கதாக இருக்கிறது தாருங்க. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதியும் கனவும் மகிழும் ஒருவருக்கே இருக்கும் வற்றி மிப்பருமாகி இயேசு கிறிஸ்துவின் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் சொன்ன பிரகாரமாக நம்முடைய ஸ்டடீஸ் இன் த ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது வேத ஆராய்ச்சி தொகை நூல் வால்யூம் 1, முதலாவது வால்யூம். அதுல நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், அதை முழுவதுமாக நம்ம படிக்க போறோம். அது இன்றைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இதை எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு பேராகிராஃபா நம்ம படிக்க போறோம். ஒவ்வொரு பேராகிராஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அந்த நம்மளுடைய இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ் எவ்வளோ கலந்துருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப பார்க்கும்போது அதில் அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே நம்ம ஒருத்தர் ஒருத்தரையாக நம்ம படிக்க சொல்லுவோம். ஒரு பேராகிராஃப் படித்த உடனே எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பேராகிராஃபில் ஒரு கொஸ்டின் கேட்கப்படும். சரிங்களா? அந்த பேராகிராஃப்க்குரிய ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கப்படும். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அதை அப்படியே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி புரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக நமக்கு எல்லாருமே ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டீங்கன்னா நம்ம வந்து இதை நல்லபடியாக போகலாம். இதில் என்ன நம்ம என்ஷூர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து எல்லாருமே இந்த ஒரு காரியத்தை சரியானபடி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இதில் நம்ம இன்னும் ஆழமான காரியங்கள் வரும்போது அது கலந்து ஆலோசிக்கிற ஒரு காரியமாக கூட நமக்கு இது நல்லா இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு மெத்தட், இந்த பெரியன் ஸ்டடி அப்படிங்கிறது. எஸ்பெஷலி பைபிள் ஸ்டூடெண்ட், வேத மாணவர்களுக்கு இந்த ஸ்டடி மெத்தட் தான் ரொம்ப பிரயோஜனம் கொடுக்கும் அப்படிங்கிறது உலகம் அறிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது. ஸோ ஃபாரின்ல எல்லா கண்ட்ரீஸ்லையும் இந்த மெத்தட் வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாலேயும் நிறைய இடத்துல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இங்கேயே நம்மளும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒரு பகுதியை நாம இன்னைக்கு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ சரியாக நம்ம ஒரு 9 மணி வரைக்கும் இந்த காரியம் நம்ம பண்ணலாம். முன்ன பின்ன கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓகே. ஸோ இந்த ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கலாம்.
ஸோ இதில் பார்க்கும்போது முதல் அந்த ஸ்டடியில் அத்தியாயம் 1 ஸ்டடி 1 சாப்டர் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எர்த்ஸ் நைட் ஆஃப் சின் டு டெர்மினேட் இன் அ மார்னிங் ஆஃப் ஜாய். மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவ ரா காலம் என்பதாக இந்த ஒரு தலைப்பு அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல முதல் பேராகிராஃப் நம்ம பார்க்கும்போது இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. இங்கிலீஷ்ல ஒரு தடவை படிச்சு யாருக்கு தேவைப்படுதுங்கன்னா நீங்க படிக்கலாம், இல்ல அடுத்தது நம்ம தமிழ்லையும் படிக்கலாம். நீங்க கொஸ்டின் ஆன்சர் சொல்றது எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க சொல்லலாம். இங்கிலீஷ் ஒரு பிரத்யூஷா சிஸ்டர் நீங்க படிக்கிறீங்களா? Okay, sister. Okay, brother. Sorry, brother. Okay, brother. Brother, I'm audible, brother. Yes, sister. Yes. I'll read, brother. Can you see in the screen? Yes, brother. Okay. Can I read, brother, now? Yes, please. Yes, brother. Yes, brother. For this opportunity, I'll thank Father and as well as Jesus Christ. Scripture of studies. Study 1. Earth's night of the sin to terminate in the morning of joy. First paragraph. The title of this series of studies, The Divine Plan of the Ages, suggests a progression in the divine arrangement foreknown to our God and orderly. We believe the teachings of divine revelation can be seen to be both beautiful and harmonious from this standpoint and from no other. The period in which sin is permitted has been a dark night to humanity, never to be forgotten, but the glorious day of righteousness and divine favor to be ushered in by Messiah, who as the Son of Righteousness shall arise and shine fully and clearly into and upon all, bringing healing and blessing, will more than counterbalance the dreadful night of weeping, sighing, pain, sickness, and death, in which the groaning creation has been so long. Weeping may endure for a night, but joy comes in the morning. Psalm 35. Over, brother. Yeah, thank you. Screen sharing, brother. Yes, brother. Yes, thank you. இப்பொழுது சகோதரி இங்கிலீஷ்ல படிச்சாங்க, இத தமிழ்ல வந்துட்டு நம்ம இப்ப படிக்கலாம். இதை படிக்கும்படியாக சகோதரி டாரத்தியை படிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இத மெர்சி படிக்க முடியுங்களா? ஆயிடுச்சு. சரி, சகோதரி விஷாலி படிங்க. எஸ் பிரதர். ஓகே, ஒரே நிமிஷம், நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இத படிக்கும்போது எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. அடுத்ததா இதுல கொஸ்டின் நம்ம கேட்க போறோம். இந்த கொஸ்டினை எல்லாருமே இதுல ஆன்சர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். எல்லாருமே ஒரு வரிசையாக இங்க நம்ம சொல்ல போறோம். எவ்வளவு புரிஞ்சிருக்கீங்கன்னு ஒரு ரத்தின சுருக்கமாக இங்க சொல்ல வேண்டும். படிங்க சிஸ்டர் விஷாலி. அத்தியாயம் 1. காலை வேளையின் மகிழ்ச்சியால் அகற்றப்படும் பூமியின் பாவையிரவு. இது ஃபர்ஸ்ட் பேரா. யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் என்னும் இப்புத்தகத்தின் தலைப்பு தேவனுடைய திட்டங்கள் படிப்படியாய் நிறைவேறி வருகிறது என்பதையும் அவைகள் தேவனுக்கு முன்கூட்டியே வரிசை கிரமமாய் தெரியும் என்பதையும் சுட்டி காட்டுகிறதாய் இருக்கிறது. இவ்விதமாய் பார்க்காவிட்டால் தேவனுடைய வெளிப்படுத்துதல்கள் ஒன்றுக்கொன்று இசை உள்ளதாயும் ஒழுங்குள்ளதாயும் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இக்காலம் மனுக்குலத்திற்கு பாவம் அனுமதிக்கப்பட்ட இருண்ட காலமும் மறக்க கூடாதுமா இருக்கிறது.
தேவனுடைய ஆதரவும் நீதியுமான மகிமையான நாள் நீதியின் சூரியனான மெசியாவினால் உதயமாகி முழுமையாக தெளிவாக எல்லோர் மேலும் பிரகாசமாக்கி அனைவரையும் குணமாக்கி ஆசீர்வதிப்பதுடன் இவ்வளவு நாட்களாக பிரசவ வேதனைப்படும் மனுக்குலம் அனுபவிக்கும் பயம் நிறைந்த இரவின் அழுகையும் சஞ்சலமும் வேதனையும் வியாதியையும் மரணத்தை மாற்றி சந்தோஷமும் பாக்கியமும் ஆசீர்வாதமும் நிறைந்த காலங்களாக மாற்றி போடும். ஆதார வசனம் சங்கீதம் 30:5. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இந்த ஒரு பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, யுகங்களை பற்றின தெய்வீக திட்டம். இதுல என்ன இருக்கு? யுகங்களை பற்றின தெய்வீக திட்டம். தட் மீன்ஸ் த டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ். சரிங்களா? இத நாம பார்க்கும்போது நம்முடைய சிந்தைக்கு சுட்டி காண்பிக்கிற கருத்து என்ன அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கப்புறம் இதோட கூட பாவம் அனுமதிக்கப்பட்ட இந்த ஒரு காலப்பகுதியானது ஒரு ராக்காலம், அதாவது டார்க் நைட் அப்படின்னு சொல்லி அங்க அழைக்கப்படுகிறது. அது ஏன்? அப்புறம் அதிகாலை, த டான் ஆர் த மார்னிங், விடியற் காலம் அப்படிங்கிறது எப்பொழுது உதயமாகும், எப்பொழுது தொடங்கும்? ஸோ இதுல ஒரு 3 வகையான கேள்விகள் நம்ம இப்ப வைக்கிறோம். இந்த கேள்விகளுக்கு பதில் இப்ப யாரு வாலண்டியரா ஃபர்ஸ்ட் டைம் முதல் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் அப்படியே வரிசையா எல்லாருக்கும் நான் பேர் சொல்றேன். யாரு முதல் ஆன்சர் சொல்றீங்க? நான் சொல்றேன். சொல்லுங்க. இவங்களை பற்றிய அந்த தெய்வீக திட்டம் அப்படிங்கிறது தேவனுடைய அந்த திட்டங்கள் படிப்படியா நிறைவேறி வர்றதுதான் தேவனுடைய அந்த திட்டம். அது வரிசை கிரமமாக அங்க செய்யற தேவன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படிதான் இப்ப வரைக்கும் அது எப்படிதான் நடந்துட்டு இருக்குன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த தேவனுடைய திட்டங்கள் இசைவாயும் ஒழுங்காயும் நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இப்ப இந்த இருண்ட காலத்துல இப்ப இருக்கிற காலம் இருண்ட காலமாக அங்க காணப்படுது. அதனால நிறைய பேத்துக்கு என்னன்னா தேவனுடைய திட்டங்களை புரிஞ்சு கொள்ள முடியாம அங்க இருக்கிறாங்க. இது எப்பதான் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, நீதியின் சூரியன் ஆகிய அந்த மெசியா அந்த உதயமாகும் போது எல்லாருமே புரிஞ்சு கொள்வாங்க. அப்பதான் உலகத்துக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. இப்ப இருண்ட காலத்துல என்னதான் இருக்கும் அப்படின்னா, அதுதான் சங்கீதம் 30:5 சொல்றாரு, அழுகையும் சாயங்காலத்தில் அழுகையும் சஞ்சலமும் வேதனையும் வியாதியும் மரணம் எல்லாமே இந்த இருண்ட காலம், அதாவது சாயங்காலம் அப்படின்ற காலத்துல நடக்க போது. விடியற் காலத்தில் களிப்புண்டாகும் அப்படின்னா அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் போது சந்தோஷமும் பாக்கியமும் ஆசீர்வாதமும் நிறைந்த காலமாக இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய புரிதலா இருக்குங்க. தேங்க்யூ. இப்போ இவங்க சொல்லிட்டாங்க. இதுல இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டா கூட நம்ம போலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா அக்யூரேசியா உள்ளார போலாம். அடுத்ததா இதற்குரிய உங்களுக்கு இதுல இந்த ஆன்சர் மட்டும் சொல்லணும்ல, இதுல ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம், இந்த டைம்ல நீங்க கேட்கலாம். சரிங்களா? அப்படி இருந்தா கூட அந்த விஷயம் இனிமேல் வரக்கூடியதா இருந்தா நம்ம அதை பார்க்கலாம், இல்லாட்டி இப்பயே கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நாம எவ்வளவு வேகமா படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு ஆழமா படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த ஒரு படிப்புல. சோ அடுத்ததாக சகோதரர் மனோஜ். எஸ் பிரதர். இங்கிலீஷ் வேணுமா பிரதர்? பரவாயில்ல பிரதர். ஸோ இங்கே பார்த்தா நமக்கு அம்மா எஸ்தர் சிஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த ப்ரோக்ரேஷன், இந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட்ஸு. சேம் டைம் இந்த மனிதருக்கு இது ஒரு மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இந்த நைட் டைம் இருக்குது, டார்க் நைட்டு. ஏன்னா தேவனுக்கு கீழ்ப்படாமல் இருந்ததுனால தான் ஆடாமுக்கு இந்த பாவம், அதுக்கு தக்கமான சம்பளம் மரணம் நமக்கு வந்துச்சு. இது மறக்க முடியாமல் என்னென்னா இந்த எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாக தான் நம்ம ஒரு
தேவன் பற்றின ஒரு ட்ரூத் வந்து வரப்போகிற நாட்களில் மனிதர் எல்லாரும் கற்றுக்க போகிறாங்க. ஸோ அதனால இது கண்டிப்பாக ஒரு மறக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ தேவனின் கிருபையினால நமக்கு வந்து இது எல்லாருக்கும் இந்த வெளிச்சம் வரப்போகிறதுக்கு முன்னாடியே இந்த எர்லி மார்னிங் டைமில் நமக்கு இந்த வாய்ப்பு வந்து தேவன் மூலமாக நமக்கு இது கிடைக்கப்பட்டது. என்னென்னா அவங்களோட சித்தத்திலும் நம்ம ஒரு பங்காக இருக்கிறோம். ஸோ அப்படி முடிச்சாதான் மற்ற எல்லாருக்கும் வந்து இந்த வெளிச்சம் போகும், எல்லாரும் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போதான் எல்லாருக்கும் இப்போது வரைக்கும் அந்த க்ரோனிங் பெயினில் இருக்கிறாங்க எல்லாரும், எப்போதான் இதுக்கு இந்த இப்படிப்பட்ட இந்த கஷ்டத்துக்கு ஒரு முடிவு எப்போதான் கிடைக்கும் அப்படி வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மார்னிங் டைமில் தான் அந்த நீதியின் சூரியன் ஆல்ரெடி ரைசன். ஸோ அந்த டைமில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் மற்ற எல்லாருக்கும் அது டே டைமில் தான் மற்ற ஃபுல் வெளிச்சம் வந்து கிடைக்க போகிறத என்னோட புரிதலாக இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். சகோதரர் அருமையா சொன்னாரு. முதல்ல வந்து என்ன அங்க சொல்ல வர்றாருன்னா, இந்த யுகங்களை பற்றின தெய்வீக திட்டம் அப்படிங்கிற அந்த புஸ்தகத்துல தலைப்பு வச்சிருக்கிறதே ஒரு அருமையான ஒரு தலைப்பு தான். ஏன்னா தேவனுடைய தெய்வீக திட்டம் அப்படிங்கிற அந்த பிளான், டிவைன் பிளான், அது தெரியல அப்படின்னு சொன்னா வேதத்துல எந்த ஒரு காரியமுமே புரிய போறது கிடையாது, இல்லைங்களா? இப்போ உலகத்துல எல்லா கிறிஸ்தவர்களும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நிறைய போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு இன்னமும் ஒரு சின்ன விஷயம் திருத்துவம் அப்படிங்கிறது நம்ம வேத மாணவர்களுக்கு அது ஒரு ரொம்ப அடிப்படையான ஒரு சத்தியமாக இருக்கும், இல்லைங்களா? ஆரம்ப காலகட்டத்துல கொடுக்கக்கூடிய சத்தியம். அது என்ன ஆச்சுன்னா ஒரு 1ஆம் கிளாஸ் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அதிகப்படியான அநேக பாடங்கள், நமக்கு ஆழமான பாடங்கள் நிறைய இருக்கு. அந்த பாடங்கள்ல புரியணும் அப்படின்னா நமக்கு வந்து தெய்வீக திட்டம் நல்லா புரியணும். இந்த சின்ன விஷயம் நமக்கு புரியல அப்படின்னு சொன்னா, தெய்வீக திட்டத்தினுடைய அந்த ஒரு அடிப்படை தன்மை நமக்கு புரியல அப்படின்னு சொன்னா நமக்கு எதுவுமே புரியாது அப்படிங்கிறது இதுக்குள்ள இருந்து நமக்கு தெரிய வருது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அங்க அவரு கொண்டு வர்றாரு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஆண்டனி பிரதர் நீங்க சொல்றீங்களா? இல்ல உங்களுக்கு சூழல் அங்க ஒருவேளை வேலையில இருக்கீங்க, முடியலன்னா கூட நீங்க சொல்லிடலாம், தயங்க வேண்டாம், ஒண்ணும் இல்லை. நம்ம சரி, நெக்ஸ்ட் அப்ப பிரதர் வரட்டும். வந்துட்டு நீங்க வந்தோன்னு நீங்க ஒரு சிக்னல் அந்த கை தூக்குங்க, அப்ப நம்ம கூப்பிடுறோம். ஏன்னா நேரம் நம்ம இது பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ வந்து சகோதரி டாரதி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கொஞ்சம். எனக்கு இந்த பேரால என்ன புரிஞ்சுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டத்தை வந்து தேவன் வந்து நமக்கு அது படிப்படியா நிறைவேறிட்டு வருது. யுகங்கள்னா ஸ்டார்டிங்ல இருந்தே இதுல பாத்தீங்கன்னா தேவனுக்கு எல்லாமே முன்கூட்டியே தெரியும். ஏன்னா அவருடைய முன்னறிவின்படி அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி ஒன்றுக்கொன்று இசைவாயும் ஒழுங்காயும் இருக்கிறது நம்ம அவருக்கு ஒண்ணுமே, அதாவது அவருக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படிங்கறது நம்ம பார்க்கலன்னா இது ஒன்றுக்கொண்டு இசை உள்ளதா ஒழுங்குள்ளதா காணப்படாது அப்படின்னு பாக்குறோம். இப்ப நம்ம இருக்கிறது வந்து ஒரு பாவ இருள் சூழ்ந்த ஒரு இதுல இருக்கிறோம் அப்படிங்கிறது இதுல வெளியாகுது. நீதியின் சூரியன் அவர் மெசியா உதயமாகும் போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க என்ன சொல்றோம், முழுமையான மற்றும் தெளிவான எல்லோர் மேலும் பிரகாசமாகி, ஓகேங்களா, அனைவரையும் குணமாக்கி அதை ஆசீர்வதிப்பதுடன், இவ்வளவு நாட்களாக பாத்தீங்கன்னா பிரசவ வேதனை பட்டு வர இந்த மனுக்குலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் போது அது அனுபவிக்கும் அந்த பயம் நிறைந்த அந்த இரவின் அழுகையும் சரி, சஞ்சலம், வேதனை, வியாதி, மரணம், இது எல்லாத்தையும் மாற்றி ஒரு சந்தோஷமும் ஒரு பாக்கியமும் ஒரு ஆசீர்வாதமும் நிறைந்த ஒரு காலமா அதை மாற்றி போடுவாருன்னு இது புரியுது. அது மாத்திரம் இல்லாம இதுல சங்கீதத்துல சொல்லியிருக்காங்க, இந்த சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்தில் களிப்பு உண்டாகும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து அந்த இரவுல இருக்கிறோம், விடியற்காலம் உண்டாகும் போது அந்த ஒரு களிப்பு உண்டாகும். ஏன்னா நீதியின் சூரியன் அவர் ஆட்சி செய்யும் போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல நன்மைக்குரியதா நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலா இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இவங்க வந்து இந்த ஸ்ட்ரெஸ் பண்ணி காட்டின ஒரு காரியம், இந்த சிருஷ்டி ஏகமாய் தவித்து இந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மனித குலம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இந்த விஷயத்துல நம்ம பார்க்கிறோம். ஓகே, அடுத்ததா யார் சொல்றீங்க? நம்ம சகோதரர் கார்த்திக் சொல்ல முடியுங்களா?
கார்த்திக் டியூட்டில இருக்கலாம் வாய்ப்பு. நீங்க வந்துட்டீங்கன்னா கை தூக்கிடுங்க. சகோதரி மரியா. பிரதர், அதான் பிரதர், இப்ப நம்ம சங்கீதத்துல நம்ம படிக்கிறோம், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலையில் களிப்பு உண்டாகும் என்ற வசனப்படியாக இங்க கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஒரு இருண்ட காலம் இருக்குது. ஆனா நம்ம யெகோவா தேவனால நம்மளுக்கு இந்த காலத்துல இருந்து ஒரு நம்மளுக்கு வெளிச்சமுள்ள ஒரு காலம் வரப்போகுது. இப்ப அழுது கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு களிப்புள்ள ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலம் வரப்போகுது. அது ஆசீர்வாதமான ஒரு காலம் அப்படின்றத பத்தி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிஸ்டருங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, அதே மாதிரிதான் இப்ப எக்ஸ்ட்ரா பாயிண்டா இது சொல்றாங்க. தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. விட்ட பாயிண்ட் சொல்ற மாதிரி நீங்க சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே, சகோதரி பிரத்யூஷா. Yes, brother. I quote the two references, brother. One is Job 14 and 15, brother. May I read, brother? யாராவது தமிழ்ல படிக்கிட்டோம். Yes. தமிழ்ல யாராவது சிஸ்டர் படிக்கிறீங்களா? யோபு 14ஆம் அதிகாரம் 14 and 15, sister. அதிகாரம் 14 சிஸ்டர். Verse 14 of sister. Chapter 14, verses 14 and 15. ஓகே. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்வேன். உமது கைகளின் கிரியையின் மேல் விருப்பம் வைப்பீராக. Sister, அப்படியே John 5 25-26, brother. Sister, John 5 25-26, 25-28 படிச்சிருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 25 மற்றும் 28. அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலரும் யூதருக்கு சுத்திகரிப்பை குறித்து 5:25 மருத்துவர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். Yes, sister. Thank you, sister. So my point is the divine plan. We know very well it is one of the order divine plan namakku pogudhu. So in the divine plan two things are there. One is a dark, other one is a sun of righteousness. That is, they are saying the sun of righteousness because of Messiah. Dark, what we have? Sickness, we have pain, we have death, we have. So I am taking as a death one of the thing. We know Adam kaga namakku or maranam or papam namakku papam is given to the death. Sin was given to the death. So everyone is in a sleep. So it was gospel was given from the Abraham, Job also. They are waiting in a death. That is in a dark. So they have the one of the hope, which is going to be with the help of a son of righteousness. They are getting the joy. That is a light. So it is a one point. If I say the divine plan in my mind, this paragraph fully is speaking about the resurrection. So that is the one they have said. It is the voice, the John they have given 5:28. They will listen his voice and they will be risen up. That is the first person was risen. They have given with the voice, the Lazarus was raised. So again, the one proof was given for us happily, that is Jesus. So that is the one divine plan is nothing but he is giving dark and light is the only the one. We are in a dead condition. We have a resurrection. Over, brother. Thank you sister. அருமையாக சொன்னீங்க. இந்த ஒரு இதுல பாக்குறப்ப அந்த டார்க் அண்ட் லைட் அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அங்க சொன்னாங்க இல்லைங்களா. டார்க் அந்த டார்க் ஸ்டேஜ், இருள் காலம் மற்றும் அந்த விடியற் காலம்,
இதுக்குரியது. ஒரு வார்த்தை அங்க யூஸ் பண்ணாங்க, அந்த ரெசரக்ஷன் அப்படிங்கிற அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கான வேர்டு. சரி, ஓகே, அது நம்ம இன்னும் வரக்கூடிய இதுல வரும், பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சிஸ்டர் புனிதா, நீங்க ஏதாவது குறிச்சு இந்த பேராகிராஃப்ல ஏதாவது சொல்லுங்க. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா பிரதர், இப்போ வந்து ஹீப்ரு மக்கள் வந்து ஆஹ் பாவம்னா என்னன்னே தெரியாமலே அவங்க பாவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் தேவன் வந்து அவங்களுக்குன்னு ஒரு நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற கட்டளைகளை கொடுத்து, இதுதான் பாவம், இது வந்து அந்த பாவத்திற்கு இதுதான் தண்டனை, நீ இதெல்லாம் பண்ணனா அந்த பாவத்துல இருந்து நீ வந்து சரி பண்ணிக்கலாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயப்பிரமாணங்கள் மூலமா அவங்கள வந்து தேவன் வந்து ஒரு கட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. நாம அதன்படி நம்ம ரோமர்ல பார்த்தோம் அப்படின்னா, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருந்தது என்று நம்ம படிக்கிறோம். அப்படின்னு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பாவம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதே அந்த ஹீப்ரு மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே போலதான் நம்ம இந்த காலத்துல இருக்கிற நம்மளுமே இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த நீதியின் சூரியன் நமக்குள்ளாக, நம்மளுடைய இருதயத்திற்குள்ளாக உதிக்கிற வரைக்குமே நம்மளுக்குமே பாவம்னா என்ன, சில பேர் வந்து நம்ம ஹேபிச்சுவலா வந்து நம்மளையும் அறியாம வந்து அது சரியா தப்பான்னு புரிஞ்சுக்கிறாம சில பேர் சில பாவ வாழ்க்கையில ஊறி போய் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அது பாவம்னே தெரிஞ்சிருக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த ஒரு நீதியின் சூரியன் ஒரு வெளிச்சமா நம்ம இருதயத்திற்குள்ளாக வரும் பொழுது, நம்ம அவரோட சொந்த ரட்சகரா நம்ம ஏற்றுக்கொள்ளத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்மளுக்குள்ள இருக்கிறதா அந்த இருள் அப்படிங்கிற அந்த இருள் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாவமான வாழ்க்கை எல்லாத்தையுமே அந்த இருள் அப்படிங்கறத எல்லாத்தையுமே அகற்றி இந்த நீதியின் சூரியன் வந்து உதிக்கும் பொழுது அந்த இருளெல்லாம் அகன்று போய் எல்லாம் நம்மளுக்கு பிரகாசமாய் நம்மளுக்கு வந்து மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா அழுகையா இருக்கும். பாவம் மரணம் ஆல்ரெடி பிரதர் சொல்லிட்டாங்க. அதுவும் உள்ள வருவதான் அது வந்து பாவத்திற்குள்ளதான் நம்ம இருக்கோம். அதனால நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து நம்ம சந்தோஷமாகவும் அமையும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். அருமையா நிறைய விஷயங்கள் சகோதரி அங்க சொன்னாங்க. ஸோ சகோதரி வந்து அது எங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்முடைய அந்த கேரக்டர் ஸ்டடிக்கு அங்க கொண்டு வந்துட்டாங்க. இதுல இருந்து ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். நீங்க முதல் முறையாக நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் நீங்க பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நம்ம சகோதரர் மனோஜ், நீங்க கை தூக்கியிருக்கீங்க. எஸ் பிரதர், ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்றது. இப்போ பிரத்யூஷ நான் சொன்னதுக்கு ஒரு கண்டினியூஷன், ஒரு பாயிண்ட் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து அந்த ஸ்லீப் சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க தானே. ஸோ அது பத்தி பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் வந்து தூங்கியிருக்கிற சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறாங்க. அது நம்ம எப்படின்னா, யாரு ராஜாக்கள் மறந்துனாலும் மற்ற பிதர்கள் யாரும் மறந்துனாலும் அவங்களோட ஃபோர் ஃபாதர்ஸ் கலரை கிட்ட அவங்க தூங்கியிருக்கிறாங்க, அது சமாதி பண்ணியிருக்கிறாங்க அப்படி சொல்றது. யூஸ் பண்ற வேர்டு வந்து ஃபெல் அஸ்லீப், அங்கே அவங்க தூங்கியிருக்கிறாங்க அப்படி சொல்லப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நம்மதுக்கு வந்து இயேசு கிறிஸ்து சொன்ன ரெஸ்பான்ஸ் தான் பிரத்யூஷா சொன்னாங்க. எங்கன்னா, அந்த ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஒரு சத்தம், அவங்களோட சத்தம் கேட்டுட்டு எல்லா கலர்கள் வந்து திறக்கப்படும் அப்படி சொல்ல இருக்குது. ஸோ அந்த காலம்ல என்ன அது அவங்க கேட்பாங்கன்னா, நீங்கள் எழுந்து awake, calling them to awake and to come to a full knowledge of God and to a full opportunity of everlasting life. எதுக்காக அவங்க திருப்பி ரெசரக்ஷன் ஆகுவாங்கன்னா, ஒரு ஃபுல் நாலேஜ் தேவன் பற்றி பெற்றுக்கொள்றதுக்கு, ஒரு ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் எவர்லாஸ்டிங் லைஃப்க்கு இந்த வாய்ப்பு வந்து கொடுக்கறதுக்காக தான் அந்த காலிங் வந்து இருக்கும். அப்படி ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ பிரதர். சௌரி டார்த்தி, நீங்க கை தூக்கி இருக்கீங்க. அந்த பிரிம்ரோஸ் பேசுறப்பதான். எஸ் பிரிம்ரோஸ்.
இதுல இந்த டிவைன் பிளான் ஆஃப் ஏஜஸ் புக்ல என்ன சஜஸ்ட் பண்றாருன்னா, இட் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் which is godly and orderly ன்னு சொல்லலாம். இந்த அரேஞ்ச்மெண்ட்ல என்ன பேசுறாங்கன்னா, இட்ஸ் அபவுட் குட் நியூஸ். திஸ் புக் டாக்ஸ் அபவுட் குட் நியூஸ். அந்த குட் நியூஸ் என்னன்னா, there is hope for the future generation. It gives a hope for the future generation that there is a resurrection, that this life is we are living in the darkness where Satan is ruling, and there is going to be another life after resurrection where there will only be righteousness and Jesus Christ will be ruling. And that is why this standpoint is very harmonious. And then we can also see that Messiah, he's been said as the son of righteousness. When will the sun come? The sun will only come in the morning. So that is why right now the Satan is ruling the world. That is why the world is dark, and the sun will only come in the morning. That is why joy cometh in the morning. That's what it says. That's why we need to wait patiently and have hope in the Lord and wait for the morning. வெரி குட், வெரி குட். சின்ன சகோதரி வந்து சின்ன பொண்ணு தான், ரொம்ப அருமையா அதோட விஷயத்த அவங்க இங்க சொல்லப்பட்ட விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகா அங்க சொன்னாங்க. ஸோ அதுல இன்னும் அவங்களுக்கு தேவையான நாலேஜ் வந்து நம்ம இன்னும் அதிகமா கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ பிரிந்தோஸ். நெக்ஸ்ட் சகோதரி விஷாலி. எஸ் பிரதர் எல்லாமே சொன்ன விஷயங்கள் தான். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்றேன் பிரதர். அதாவது இருள் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, கிறிஸ்து அவங்கக்குள்ள இல்லாததுதான் அந்த இருள் அப்படின்னு பாக்குறோம். இப்ப நமக்கு என்ன விசேஷமா நம்ம இருக்கோம் அப்படின்னா, we have knowledge of Christ, we have Christ inside, we believe in Christ. இப்ப அவரு இல்ல, அவரை பத்தி அவங்களுக்கு தெரியாதது, அவர் உதயம் ஆகாதது, அவங்களோட இதயத்துல உதயம் ஆகாததுதான் அவங்க இருள்ல இருக்காங்க அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுது பிரதர். அவ்வளவுதான். ஓகே, ஓகே, வெரி குட். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. வேற யாராவது மிஸ் பண்ணிருக்கோமா? யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே, கார்த்தி இருக்கு, மரியாள் இருக்காங்க. கார்த்தி வந்து டியூட்டில இருக்காரு. மரியா சிஸ்டர் சொல்லிட்டீங்க இல்லையா? எஸ் பிரதர். சொல்லிட்டாங்க. ஆண்டனி பிரதர் அவரு வேலையில இருப்பாருன்னு நினைக்கிறேன், அப்படிங்களா? பிரதர் இன்னும் வரல, ஒர்க்ல இருக்காங்க. சரிங்க, சரிங்க, ஓகே, ஓகே, தேங்க்யூ. அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த எல்லாருமே ரொம்ப அருமையா விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த ஒரு பேராகிராஃப்ல இவ்வளவு விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? ஸோ இதுல பார்க்கும்போது இந்த பகுதியில எஸ்பெஷலி நம்ம நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு புரிந்து கொண்ட விதங்கள் மற்றும் அதனுடைய அளவுகோல்கள் எல்லாம் வித்தியாசப்படும் தான் கண்டிப்பா. ஸோ இங்க சொல்லப்பட்ட இந்த ஒரு காரியத்துல த டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ் அப்படின்னு சொன்னோடனே நம்ம மைண்டுக்கு என்ன வரணும், சரிங்களா? டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ்னா என்ன நமக்கு அந்த மைண்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்ற போது, தேவனுடைய தெய்வீக திட்டம் அப்படிங்கிறது எதையுமே தேவனுக்கு வந்து தெரியாதது ஒண்ணும் இல்லை, இல்லைங்களா? தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. தேவன் எல்லாமே அறிந்தவரா இருக்கிறதுனால அவர் எல்லா விஷயத்தையுமே நடந்து முடிந்தது போலதான் பார்க்கிறார். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைங்களா? எல்லா விஷயத்தையுமே அவர் நடந்து முடிந்தது போல பார்க்கிறார். அப்போ அவருக்கு இனிமேல் நடக்கக்கூடிய எல்லா காரியமே முன்கூட்டியே வரிசைக்கு கிரமமாக அந்த ஒழுங்குபடி அவருக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம், இல்லைங்களா? இந்த புக்ல கூட அதை தான் ஃபுல்லா மென்ஷன் பண்றாங்க. இந்த புக்கை ஓபன் பண்ணாலே நமக்கு தெரியுது தேவனுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அப்ப அவருக்கு தெரிஞ்ச காரியங்களை தான் நாமளும் தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு இந்த வேதத்துல நமக்கு அழகா கொடுக்கப்பட்ட காரியங்கள், தேவன் அவருடைய வார்த்தைகள்னால கொடுக்கப்பட்ட காரியங்களை நாம் அழகா ஒண்ணு ஒண்ணா நாம புரிஞ்சுக்க போறோம். சோ இந்த ஒரு பார்வை நமக்குள்ள இருக்கணும் எப்போதுமே. தேவனுக்கு எல்லாம் தெரியும். அப்ப தேவன் இப்படியாக செய்த காரியங்களை ஒன்றுக்கொன்று எப்படி இருக்குன்னா இசை உள்ளதாக, ஹார்மோனியஸ் அப்படின்னு சொல்றோம், இல்லைங்களா? ஒன்றுக்கொன்று எப்படி இருக்குன்னா ஒண்ணுக்கொன்று ஒன்னோட ஒண்ணு இசை உள்ளதாகவும் ஒரு ஆர்டர்ல இருக்கு, ஒழுங்குள்ளதாகவும் அங்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தெய்வீக திட்டம் நமக்கு புரியலன்னா இதுவும் புரியாது, சரிங்களா?
சோ இந்த ஒரு காலம், இப்ப நமக்கு அனுமதிக்கப்பட்ட இந்த ஒரு காலம், அதாவது சுவிசேஷ யுகம் அப்படிங்கிற இந்த ஒரு காலம் மனுக்குலத்திற்கு எப்படி இருக்குதா, இது ஒரு ராக்காலமாக அங்க இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். டார்க் ஏஜஸ் அப்படின்னு சாரி டார்க் ஏஜஸ். டார்க் ஏஜஸ்ங்கிற சரி, இதை கூட ஒரு கேள்வியா வச்சிடுறேன். டார்க் ஏஜஸ்ங்கிறது அது என்ன நமக்கு தெரியுங்களா அப்படின்னா, சரி நானே சொல்லிடுறேன். டார்க் ஏஜஸ்ங்கிறது அந்த பாபிலோனுடைய அந்த அமைப்புல வர ஒரு சத்தியத்தை படிக்க முடியாத ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்துச்சு இல்ல, ஒரு 1200 வருஷங்கள ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலத்தை டார்க் ஏஜஸ்ன்னு நம்ம சொல்லிடுவோம். அதனால அதை நீங்க செப்பரேட் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. வாயில வந்ததுனால அதை நான் சொன்னேன். டார்க் நைட் அப்படிங்கிறது இருள் காலம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த இருள் காலம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வசனம் எஸ்ஐயால எல்லாம் கூட படிக்கிறோம். பூமி எப்படி இருக்குதா, காரிருள்ல இருக்குது இல்லைங்களா? பூமி எப்படி இருக்கு, அது காரிருள்ல இருக்குது அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா தேவனுடைய அந்த உண்மையான சத்தியமோ மற்ற அவருடைய அன்போ அவருடைய குணலட்சணங்களோ தெரியாத ஒரு காலத்துல இந்த உலகம் அங்க இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டுறோம். அப்போ எப்ப இருண்ட காலம் அங்க உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மனுக்குலம் எப்பொழுது ஆதாம் மனுக்குலமாக இருக்கும்போது எப்பொழுது வந்து ஒரு பாவம் செய்யறாரோ, அந்த பாவத்திலிருந்து என்ன அனுமதிக்கப்பட்டுருச்சு அவருக்கு, தீமையின் அனுமதி அங்க கொடுக்கப்பட்டுருச்சு இல்லைங்களா? ஏன்னா 4 மெத்தட் ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் கத்துக்கிறது. மனுஷன் வந்து தெய்வீக சாயல்ல படைக்கப்பட்டார் இல்லைங்களா? தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டார். அன்பு, நீதி, ஞானம், வல்லமை, இந்த குணலட்சணத்துல ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நன்மை எது தீமை எது என்பதை. அப்ப நன்மை எது தீமை என்பது அவருக்கு வந்து தன்னில் தானே அறிவுடையவராய் இருந்து அதை புரிஞ்சுக்க முடிஞ்சுதா அப்படின்னா மிஸ் பண்ணிட்டார், புரிஞ்சுக்கல. அப்புறம் சொன்னாரு, தேவன் வந்து சொன்னாரு இந்த கீழ்ப்படி அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவரால் என்ன பண்ண முடியல, இந்த பழத்தை சாப்பிடாத, கீழ்ப்படி என்னோட வார்த்தைக்கு அப்படின்னு சொன்னார். அதையும் அவரால் என்ன பண்ண முடியல, கேட்க முடியல, மிஸ் பண்ணிட்டார் இல்லைங்களா? அப்ப மற்றவர்களை பார்த்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுவும் பார்க்கறதுக்கு இங்க ஆள் இல்லை. அப்ப என்னதான் பண்ணணும், அவரு அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும், பட்டுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள அங்க கொடுத்துட்டார், தீமையின் அனுமதியை கொடுத்துட்டார். அப்படி கொடுக்கும்போது அவர்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இருண்ட காலம்குள்ள கூட என்ன பண்ணிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. அப்ப சாத்தானுக்கு அங்க அனுமதி கொடுக்கப்பட்டுருச்சு சில இந்த தீமைக்கான சில காரியங்களை கொடுக்கறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம இன்னும் பார்க்கும்போது நீதியின் சூரியன், இப்ப சாத்தான் வந்து இருளுக்கு அங்க அதிகாரியா இருக்கிறது போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன இருக்கிறாரு, நீதியின் சூரியனாக அங்க இருக்கிறார். அப்ப நீதியின் சூரியனாகிய மேசியா அங்க உதயமாகி டான் ஆகி முழுமையாக தெளிவாக எல்லார் மேலும் பிரகாசமாகி அனைவரையும் குணமாக்கி ஆசீர்வதிப்பதுடன் இவ்வளவு நாட்களாக பிரசவ வேதனைப்படும் மனுக்குலம் எப்படி இருக்காங்க, இந்த டார்க் நைட்ல இருள் காலத்துல இருக்கிற இந்த பிரசவ வேதனைப்படக்கூடிய மனுக்குலம் அனுபவிக்கும் பயம் நிறைந்த அந்த அழுகையோடு கூடிய, சஞ்சலத்தோடு கூடிய, வேதனையோடு கூடிய, வியாதியோடு கூடிய, மரணத்தோடு கூடிய எல்லாத்தையும் நீக்கி போட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிரசன்னத்திலிருந்து இல்லைங்களா, பிரசன்னத்திலிருந்து அது ஒன்று ஒன்றாக சரியாகி முழுவதுமாக எல்லாவற்றையும் சரியாக சீர்படுத்தி மாற்றி போடக்கூடிய காலம் அப்படிங்கிறது தான் முழுமையான விடியற் காலம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ இந்த விடியற் காலத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1000 வருட அரசாட்சி. விடியற் காலம்ங்கிறது ஒரு அதாவது மெசியானிக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். கிறிஸ்துவனுடைய ஒரு ராஜ்யம் இல்லைங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். அது எவ்வளவு காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் அப்படிங்கிற அந்த ஒரு காலத்துக்குள்ள நம்ம போறோம். அப்போ சாயங்காலத்திலே அழுகை தங்கும் அப்படிங்கிறது அதாவது காஸ்பல் ஏஜ் வரைக்கும், அதாவது செகண்ட் வேர்ல்ட் இல்லைங்களா. விடியற்காலம் அப்படிங்கிறது மில்லினியல் ஏஜ். அதுல இருந்து ஃபுல்லுமே யுகாயுகத்துக்கும் எப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் வெளிச்சமாக அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும். சோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த விடியற் காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா உயிர்த்தெழுதல் நடக்கும். அதான் சகோதரி அங்க
மென்ஷன் பண்ணாங்க. அந்த ரெசரக்ஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேலை அங்க நடக்குது. அந்த ரெசரக்ஷன் எப்படியாக நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன், செகண்ட் ரெசரக்ஷன், தேர்டு, ஃபோர்த், இல்லைங்களா? அப்படியாக ஒரு வரிசை நமக்கு தெய்வீக திட்டத்துல அங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் யாருக்கு அப்படின்னா வானத்து நட்சத்திரத்தை போல அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள போகிற சபை வாய்ப்புக்குள்ள போகிற ஜனங்களுக்கு. செகண்ட் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுவும் வானத்துக்குள்ள போற திரள் கூட்டம், இல்லைங்களா? ஆவிக்குரிய அந்த ஒரு மேனியை எடுக்கக்கூடிய திரள் கூட்டத்தினர். மூன்றாவது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம முற்பிதாக்கள் இவங்கெல்லாம் வந்துடுறாங்க, சரிங்களா? நான்காவதா பார்க்கும்போது உலகத்து ஜனங்கள், பொதுவாக எல்லா ஜனங்களும் வராங்க. சோ இது மாதிரி இந்த நாளும் நடந்து முடிகிறப்போ இனிமேல் என்ன இருக்காது, அங்க வியாதி இருக்காது, மரணம் இருக்காது, சந்தோஷம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், எல்லாமே பழையதெல்லாம் என்ன ஆயிடும், ஒளிந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம இந்த ஒரு காரியத்துக்குள்ள படிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம இதுக்குள்ள வந்து மைக்ரோல பாக்குறப்போ நம்ம கேரக்டர் எல்லாம் இதுல நம்ம பாத்துக்கலாம். தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய சிந்தை என்ன, தேவனுடைய மைண்ட் என்ன அப்படின்னு புரிங்கிற போது நம்ம கேரக்டர் எடுக்கலாம். ஆனா முழுக்க முழுக்க இந்த பேராகிராஃப்ல இங்க சொல்லப்பட்ட காரியம் பார்க்கும்போது டிவைன் பிளானை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன் இந்த இடத்துல, இல்லைங்களா? இந்த பாவம் அனுமதிக்கப்பட்ட இந்த ஒரு காலப்பகுதியை இருள் காலம் அப்படின்னு சொல்லிடுது. பாவத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய ஒரு காலம் வருது. அந்த விடுதலையாகக்கூடிய ப்ராசஸ் வர காலம் என்ன அப்படின்னா விடியற் காலம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ டிவைன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்முடைய சிந்தைக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னா தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக செய்யறார் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு ரெண்டு விஷயம் அங்க சொன்னார். சங்கீதம் 30:5 சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும் என்ற ஒரு அருமையான காரியத்தை அங்க சொன்னதாக பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ எல்லாரும் ரொம்ப அருமையாக இந்த ஒரு காரியத்தை இது வரைக்கும் பார்த்தோம். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறதுனால கூட கொஞ்சம் நமக்கு டைம் நிறைய எடுத்திருக்கலாம். இதுல வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகளோ இல்ல சொல்ல வேணும் அப்படின்னு நினைக்கிற காரியங்கள் இருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம், இப்ப சொல்லலாம். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கப்படும். யாருக்காவது ஏதாவது இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஏதாவது இல்ல கேள்விகள், புரியாத கேள்விகள் இருந்தா கூட நீங்க கேட்கலாம். சோ யாருக்கும் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த கேள்விக்குள்ளாக நம்ம போலாம். அடுத்த பேராகிராஃப் சொல்லுங்க பிரதர். எஸ் பிரதர். இப்போ நம்ம தெய்வ திட்டத்துல கடவுள் ஏற்கனவே பிளான் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு என்ன தப்பு பண்றோம் நல்லது பண்றோமோ எல்லாமே முன்கூடியே தெரிஞ்சிட்டு கூட என்ன பண்றாங்க, இப்போ சில ப்ராப்ளம் நம்ம மனசுக்கு வருது. ஸோ இப்போ நம்ம வேண்டிக்கிறோம், அது சிலது ஈடேறுது, சில ஈடாம இருக்குது. அதுக்கு இப்போ ஈடேறதுக்குனாக்கா இப்போ நாங்கள் ப்ரேயர் பண்றோம், அதனால ஐடியாஸ்ன்னு நினைச்சுக்கிறோம். சப்போஸ் ஆகலைனாக்கா அதோட திட்டத்துல வரமா பிரதர்? ஐ மீன் ஸோ அதை பிளான் பண்ண மாதிரி இது அப்படி ஆகணும்ட்டு சூழ்நிலை அப்படி ஆகணும்ட்டு ஆகுமா அப்படி? பிரதர் அருமையான கேள்வி இது. ஆக்சுவலி புரியுதுங்களா? புரியுது. ஓகே, கேக்குதுங்களா? நான் சொல்றது பேசுறது கேக்குதா? கேக்குதுங்களா? கேக்குதுப்பா. ஓகே பிரதர், நீங்க கேட்டது அருமையான கேள்வி. இப்ப நீங்க வந்து உங்க மைக்ரோ லெவல்ல நீங்க கேக்குறீங்க. அதாவது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஒரு காரியத்தை குறிச்சு நீங்க இத கேக்குறீங்க, இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயம் நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த பேராகிராஃப்ல இப்ப தேவன் தனிப்பட்ட ஒருத்தர் இதுக்குள்ள இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட மனிதர்கள், எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலுமே இந்த தெய்வீக திட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க, சரிங்களா? இப்ப இங்க பேசப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஒட்டுமொத்த உலகத்துக்கான ஒட்டுமொத்த உலகத்திற்கான இந்த ஒட்டுமொத்த மனு குலத்திற்கான ஒரு ஓவரால் பிக்சர், ஒரு பெரிய பிளான், அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது இந்த இடத்துல. அது ஒண்ணு நான் சொல்லிக்க விரும்புறேன். மற்றபடி நீங்க கேட்ட இந்த ஒரு காரியம் நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள், சரிங்களா?
எல்லாத்துக்கும். இப்ப தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இதுல யாருமே மாற்று கருத்தே கிடையாது இல்லைங்களா? நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலுமே தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நாம் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நாம் அதிகமாக வேதத்தை படித்து, அப்படின்னா தேவன் சொல்லுகிற கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டு அப்படிங்கிறது அர்த்தம். வேதத்தை ஏன் படிக்கணும்? நம்ம எதுக்கு வேதத்தை படிக்கணும்? தேவன் என்ன சொல்ல வராருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? எப்படி ஆதாமுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, இதை செய்யாத இதை செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அது மாதிரி வேதத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான இன்ஸ்ட்ரக்ஷன் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்டுங்களா? இதை செஞ்சா நல்லது நடக்கும், இதை செஞ்சா கெட்டது நடக்குங்கிறது தேவனுக்கு முன்கூட்டியே தன்னில்தானே அறிவு இருந்ததுனால, அவருக்கு தெரியுங்கிறதுனால நமக்கு வேதத்துல அதனுடைய விளைவுகள் என்ன வரும் அப்படிங்கிறதையும் வேதத்துல சொல்லிட்டாரு இல்லைங்களா? சோ அப்ப நாம் அதிகப்படியாக வேதத்தை படித்து அதுல உள்ள குணலட்சணங்களை நாம கற்றுக்கொண்டு, சரிங்களா, அதனுடைய பின் விளைவுகள் என்ன, முன் விளைவுகள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நாம் நல்ல விதமாக தேவனுக்கு பிடித்த மாதிரி நடக்கிறத தேவன் கண்டிப்பாக விரும்புவார் இல்லைங்களா? அதுதான் விரும்புவார். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கார், ஒருவேளை படிக்கல, நம்ம தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதுவும் தேவன் ஒரு காலம் வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பார்ப்பார். ஏன்னா அதிகம் கொடுத்தவன்ட்டு அதிகம் எதிர்பார்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு வசனம் கூட இருக்கு இல்லைங்களா? வேலையால் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான் அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மள்ட்ட நம்ம வேதம் அதிகம் படிக்க 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 நாம் நம்மில் நாமே, நமக்கு யாரும் கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? தேவன் நம்மள பாதுகாப்பு கொடுப்பார். நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு, ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறாரு, இதெல்லாமே பண்ணிட்டே இருப்பார். ஆனா நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு குணலட்சணம் என்ன அப்படின்னா, நம்மில் நாமே நாம் புரிந்து கொண்டு இந்த பாவ காரியங்களை விட்டு விலகுவதை தேவன் ரொம்ப எதிர்பார்க்கிறார். அப்படி அதுல போய் நம்ம மாட்டிக்கும் போது அதுல உள்ள விளைவுகளை இருக்குது அப்படிங்கிறது முன்கூட்டியே வேதத்துல நிறைய எல்லா இடத்துலயும் சொல்லியிருப்பார். சோ இந்த ஒரு விஷயத்துக்காக வேதமானவர்களாகிய நாம் வேதத்தை அதிகம் படிக்கணும்னு நம்ம சொல்லிக்கிறது. அதிக நேரம் நம்ம வேதத்தை படிக்கிறதுக்காக நம்ம செலவு பண்றோம். சரிங்களா? சோ இது நீங்க கேட்டது இந்த பேராகிராஃப்ல இல்லை, பட் பொதுவான ஒரு கேள்வியாக நம்ம இது பார்க்கும்போது நம்ம மைக்ரோ லெவல்ல எல்லா காரியமும் தேவனுக்கு தெரியும். சரிங்களா? அவர் நம்ம தெரியாம செய்யும்போது அது என்ன பண்றாரு, அதுல மாட்டிக்காதபடிக்கு சில தடை பண்ணி விடுறாரு. அவரே பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஆனா நம்ம படிச்சு தெரிஞ்சு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு சில அனுபவங்கள் கொடுக்குறாரு. அதுக்குரிய காரியங்களை நம்ம அனுபவிக்க வேண்டியதும் இருக்கும். அதனால நாம் தேவனுடைய பாதுகாப்பு கேட்கணும், தேவனுக்கிட்ட பலம் கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். செய்த காரியங்களை எப்ப மன்னிப்பு என்ற ஒரு காரியத்தை நம்ம கேட்போம்? ஏன் இந்த மன்னிப்புங்கிற ஒரு விஷயத்த தேவன் வச்சிருக்கிறார்? ஏன் வைக்கிறார் அப்படின்னா, நாம அந்த விஷயத்த உணர்ந்தாதான் மன்னிப்பு கேட்க முடியும் இல்லைங்களா? அப்ப உணர்ந்துட்டோம், இனிமேலு அப்ப இதை செய்யறதுக்கு நான் போக மாட்டேன். அப்ப இது மாதிரி ஒரு சூழல் செய்யறதுக்கு வருது அப்படின்னா, தேவனே என்னை காப்பாத்துங்க, என்னை மீறி நடக்குது, சரிங்களா, உங்களுடைய பலம் தேவை அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ள நம்ம போவோம் இல்லைங்களா? சோ இது மாதிரி அநேக காரியங்களை விளக்கலாம். இது நீங்க வரக்கூடிய அந்த நீங்க கேட்கறது 6th வால்யூம்ல இதை குறிச்சு நிறைய இருக்குது. புது சிருஷ்டியினுடைய அந்த குணலட்சணங்களை குறித்து பார்க்கக்கூடிய 6th வால்யூம்ல நமக்கு நிறைய இருக்குது. சரிங்களா? ஓகே பிரதர். ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். இன்னும் நிறைய உங்களுக்கு விளக்கம் சொல்லணும், பட் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல வரும்னு நம்புறேன். தேங்க்யூ. சரி, வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ்? சரி, நாம் இப்போ கொஞ்சம் என்ன இருக்குன்னா, நேரம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேராகிராஃபை மட்டும் படிச்சுட்டு அந்த பேராகிராஃபை படிச்சிடலாம். படிச்சுட்டு நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, வீட்டுல மெடிடேட் பண்ணிட்டு அந்த பேராகிராஃபை நல்லா கிரகிச்சு அதுக்குரிய என்னென்ன விளக்கம் கொடுக்கலாம், எவ்வளவு நேரம்னா நீங்க அழகா அதை ரொம்ப ரத்தின சுருக்கமா சொல்லுங்க விஷயத்த. அதை படிச்சு பார்த்துட்டு நம்ம நாளைக்கு மறுநாள் இல்லைங்களா, சாட்டர்டே திரும்ப நம்ம கூடுவோம். அப்போ அதே அந்த ஆன்சர்ஸை நீங்க சொல்லுங்க. அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நம்ம நம்புறேன்.
இப்ப செகண்ட் பேராகிராஃப் உள்ள போலாம். சகோதரி இங்கிலீஷ்ல படிக்கிறீங்களா? யார் படிக்கிறீங்க? வேற யாராவது இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கு இருக்கீங்களா? Yes, brother. எஸ் எஸ். As though by instinct, the whole creation, while it groans and travails in pain, waits for, longs for, and hopes for the day, calling it age. Yet men group blindly, because not aware of the great Jehovah's gracious purposes. But their highest conception of such an age fall far short of what the reality will be. The great Creator is preparing a feast of fat things, which will astound His creations and be exceedingly abundantly beyond what they could reasonably ask or expect. And to this wondering creatures, looking at the length and breadth, the height and depth of the love of God, surpassing all expectation, He explains, "My thoughts are not your thoughts, neither are your ways my ways, saith the Lord. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts higher than your thoughts." Isaiah 55, 8 and 9. தேங்க்யூ சிஸ்டர். இப்போ தமிழ்ல படிங்க. தமிழ்ல யார் படிக்கிறீங்க? சிஸ்டர் புனிதா படிக்கிறீங்களா? சாரி பிரதர், வேற யாரையாவது படிக்க சொல்லுங்களா ப்ளீஸ். ஓகே சிஸ்டர். ஓகே ஓகே ஓகே. ஆண்டனி பிரதர் படிக்கிறீங்களா? படிக்கிறோம் பிரதர். எஸ். இவ்வுலகில் தவித்து வேதனைப்படுகிற சிருஷ்டியானது அனைத்து உயிர்களுக்கும் ஒரு காலத்திற்காக ஏங்கி நம்பிக்கைப்போடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் யெகோவாவின் கிருபையுள்ள நோக்கங்களை பற்றி அறிவர்களாக வெறுமனே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பொற்காலத்தை பற்றி அவர்கள் கொண்டிருக்கும் அதிகபட்ச எதிர்பார்ப்புகள் அக்காலத்தில் நிஜமாக நடக்கப் போவதை காட்டிலும் மிக மிக அற்பமான எதிர்பார்ப்புகளுக்கும் மாபெரும் எதிர்பார்ப்புகளாகும் மாபெரும் சிருஷ்டிகர் ஏற்படுத்திக் கொண்டு 1 minute பிரதர். அப்போர்க்காலத்தை பற்றி அவர்கள் கொண்டிருக்கும் அதிகபட்ச எதிர்பார்ப்புகள் அக்காலத்தில் நிஜமான நடக்கப் போவதை காட்டிலும் மிக மிக அற்பமான எதிர்பார்ப்புகளுக்கும் மாபெரும் சிருஷ்டிகளின் ஏற்படுத்தியிருக்கும் கொழுமையான பதார்த்தங்கள் அல்லது ஆசீர்வாதங்கள் அடங்கிய விருந்தானது அவர்களை மிகுந்த ஆசீர்வாதத்துக்கு ஆச்சரியத்துக்கு உட்படுத்தமல்லாமல் அவர்கள் நியாயமாக எதிர்நோக்குவதையும் விட மென்மையானாலும் அபரிதமாகவும் இருக்கும். எல்லா எதிர்பார்ப்புகளுக்கு மேலான தேவனுடைய அன்பு நீள அகலம் உயரம் ஆழம் அவைகளை பார்த்து பிரமிக்க வைக்கும் நம்முடைய சிருஷ்டிகளுக்கும் அவர் விலகு கூறுவது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகளே அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்த்துகின்றதோ அப்படியே உங்கள் வழிகளையே பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்கிறது என்று நினைவுகள் உயர்ந்திருக்கிறது.
என்று எஸ்ஐயா உயர்ந்திருக்கிறது 55:8-9. என்று விளைகிறது. ஓகே தேங்க்யூ ஓகே, பிரதர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, பெரும்பாலும் அனைத்து சிருஷ்டியினுடைய இயல்பான எதிர்பார்ப்பு என்னவாக காணப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. பெரும்பாலும் அனைத்து சிருஷ்டியினுடைய கிரியேச்சருடைய இல்லைங்களா, ஹோல் கிரியேஷன் இல்லைங்களா, அவங்களுடைய எதிர்பார்ப்பு, இயல்பான எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? மேலும் மனுக்குலத்திற்கான சிருஷ்டிகரின் கிருபையுள்ள ஏற்பாடுகளுடன் இந்த உறுதியற்ற நம்பிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் ஏறக்குறைய எவ்வாறு ஒத்திருக்கின்றது அப்படிங்கறதுதான் கேள்வி. இந்த கேள்வியை நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நல்லா இந்த பேராகிராஃப் நல்லா கிரகிச்சிட்டு இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமா ஷார்ட் அண்ட் சிம்பிளா நீங்க எவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அடுத்த மீட்டிங் வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். சரிங்களா? ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற போது எவ்வளோ விஷயங்கள் நமக்கு மனம் சிதறி இருக்கும், அங்கிட்டு இங்கிட்டு போகும். இப்போ எல்லாருமே இதுல என்ன ஆயிட்டீங்க அப்படின்னா பங்கு கொள்றீங்க இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் சப்ஜெக்ட் பேசும்போது எல்லாருமே கேட்க முடியுதா அப்படின்னு நீங்க நமக்கு எந்த ஒரு உறுதியுமே இல்லை. ஆனா இப்போ நம்ம இது ஒரு கேள்வி பதிலாக இப்படியாக நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எல்லாரையும் கேள்வி கேட்கணுங்கிறது இல்லை, எல்லாரும் இத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். எல்லாருமே ஒரு இது விடாம மைண்ட்ல நம்மளுடைய மெமரியில இந்த வால்யூம்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சிடணும் அப்படிங்கிறது தான். இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்லப்பட்டுருச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்லியாச்சு? இவங்களை பற்றின தெய்வீக திட்டத்தை பத்தி சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும் இல்லைங்களா? பாவம் அனுமதிக்கப்பட்ட கால பகுதி அப்படிங்கிறது ராக்காலம். பாவத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய அந்த காலம் வந்து விடியற் காலம் இல்லைங்களா? அது எப்பொழுது தொடங்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அங்க நிக்குது. இனிமேல் வரக்கூடிய இந்த பகுதிகளில் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ இதோட நம்ம டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? டைம் ஆயிடுச்சு. ஸோ இதோட நம்ம நிறைவு செய்யலாம். இதுக்கு முன்பாக செய்யறதுக்கு முன்னாடி யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க கொஞ்சம் சொல்லலாம். விருப்பம் இருந்தா நீங்க அது தெரிவிங்க. டாரதி சிஸ்டர் சொல்லுங்க. இதுல எனக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இப்ப வந்து சூரியன் இருக்கும்போது, அதாவது நீதியின் சூரியன் உதிக்கும் போது, இந்த இருள் இருக்கும்போது நியாயம் நீதியே செய்ய முடியாது. செஞ்சாலும் வந்து அதனால நம்ம வந்து பாவம், அதனால நம்ம வந்து சஃபர் தான் பண்ணுவோம். ஆனா பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கும்போது, அதாவது சூரியன் உதிச்ச பிறகு அங்க பாவமே செய்ய முடியாது, அங்க நீதியை தவிர பாவம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, இப்படி நான் அருமையான ஒரு கொஸ்டின், டவுட், இது அருமையான டவுட் தான். இப்ப இருள் இந்த இருக்கிற நிலையில நன்மையே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கிறாங்க சகோதரி இல்லைங்களா? அப்படி கிடையாது இல்லைங்களா? இப்ப இருள் இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் தீமை நடக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷகுமாரனா தான் வந்தார். அவர் வந்து என்னால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நன்மை செய்ய முடிஞ்சது இல்லைங்களா? அவர் நன்மையே தான் செஞ்சார். இன்னும் ஆபிரகாம் இருந்தாரு, ஏனோக்கு, இவங்களாம் தேவனோடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு படிக்கிறோம். நிறைய பேர் உதாரணம் எடுக்கலாம் இல்லைங்களா, நன்மையை செய்தவர்கள் இல்லைங்களா? யோசேப்பு, இன்னும் யோசுவா, மோசே, இந்த மாதிரி அவங்களுடைய காலகட்டம் அவங்க சில பேர் சில தீமைக்குள்ள போயிட்டு வந்தாலும் நன்மை செய்த காரியங்களும் நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு மனசுல வச்சுக்கலாம். இந்த ஒரு கொஸ்டின் அப்படியே வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம இருள் காலம் முடிஞ்சோன்னு இந்த வெளிச்சம் காலம் அப்படின்னு கொடுக்கப்படுகிற இந்த ஒரு 1000 வருட காலப்பகுதியான அந்த மெஸ்ஸியாவின் யுகம் அதுல எப்படி நடக்கும் அப்படிங்கறத நம்ம அப்ப பார்க்கலாம். இதுல ஏதாவது யாருக்காவது கருத்து இருக்குங்களா? யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறதுன்னா நீங்க சொல்லலாம். இப்ப அருமையான கேள்வி கேட்டாங்க, ஒரு அவங்களுடைய கருத்தை.
சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், சிஸ்டர் சொன்னதை வச்சு எனக்கு ஒரு கருத்து தோணுது, நான் சொல்லாமா பிரதர்? சொல்லுங்க சொல்லுங்க. கேளுங்க கேளுங்க சிஸ்டர். கண்டிப்பா அதுக்கு தான் இது ஸ்டடியே நமக்கு. இப்போ இப்போ வந்து இப்போ வந்து சிஸ்டர் சொன்னாங்க நம்ம வந்து தப்பே பண்ண முடியாது, பாவமே பண்ண முடியாது, அதாவது அப்படின்ற மாதிரி சிஸ்டர் சொன்னாங்க. இப்போ வந்து எனக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம வந்து மாம்சம் தான், பலவீன பாண்டம். அதனால நம்ம வந்து நம்ம இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து ஒரு புது சிருஷ்டியின் பயணத்தை நோக்கி நம்ம போகும்போது எல்லாமே நம்ம நன்மைக்கு எதுவா செஞ்சிருவோமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும். ஏன்னா சில நேரங்கள்ல வந்து நம்மளோட மாம்சம் வந்து வெளிப்படதான் செய்யும். ஆனா அந்த அந்த பழக்கத்துல இருந்து நம்மள வந்து நம்மளுக்குன்னு வந்து விசேஷித்த ஒரு 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 அபிஷேகம் வந்து நம்மளுக்கு கிறிஸ்துவால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம தப்பு பண்றோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு குற்ற மனசாட்சி வந்து நம்மளுக்கு வந்து இடைப்படும். நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து இருதயத்துல தட்டி நம்மளுக்கு வந்து ஒரு 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 நம்ம ஒரு வார்ன் பண்ற மாதிரி ஒரு சத்தம் நம்மளுக்குள்ளாக கேட்கும். அப்ப வந்து நம்ம அதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அதை வந்து அந்த பலவீனத்தை நம்ம வந்து நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து அதுல இருந்து மீண்டு வர்றதுதான் நம்ம புது சிருஷ்டியின் பயணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு டக்குன்னு நான் புது சிருஷ்டியா மாறிட்டேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப என்னால வந்து எல்லாத்தையும் வந்து சடனா ஒரே நாள்ல விட்டுட்டு என்னால வந்துட முடியாது. ஏன்னா என்னோட பிறவி என்னோட என்னோட நான் பிறந்தப்பத்துல இருந்து எனக்கு இருக்கிறதான குணநலன்களோட தான் நான் வளர்ந்திருப்பேன். அது வந்து ஒரே நாள்ல என்னால மாத்திக்க முடியாது. அப்படிங்கிறப்போ நான் வந்து சில நேரங்கள்ல என்னையும் மீறி நான் சில நேரங்கள்ல தப்பு பண்ண வேண்டியது இருக்கலாம். என்னுடைய வார்த்தைகளினாலேயோ எப்படியோ நான் வந்து ஒரு சின்னதா ஒரு தவறோ இல்லைன்னு ஒரு பொய் சொல்றதோ, நம்ம வந்து பாவங்கள்ல வந்து சின்ன பாவம் பெரிய பாவம்ங்கிறது நம்மளோட இதுல கிடையாது. எதுவா இருந்தாலும் பாவம் பாவம் தான். அதனால அது வந்து நம்மளோட கர்த்தரோட கருத்துக்களை நம்ம ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்மளை வந்து கர்த்தரோட பாதைக்குள்ளார நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம வழிநடத்தி நம்ம போறதுதான் கிறிஸ்தவரோட ஒரு பயணமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. அருமையான ஒரு சில உணர்வுகள், நல்ல உணர்ச்சி பூர்வமான ஒரு சில காரியங்கள் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா, நம்ம வந்து பாவத்தின் பிடியில தான் நம்ம பிறந்திருக்கிறோம். தாயினை பாவத்தின் கர்ப்பம் தெரித்தாள் அப்படிங்கிற ஒரு காரியம் அதுலதான் இது பண்ணிருக்கு. இப்ப இந்த சகோதரி வந்து அவங்க கேட்ட காரியம் வந்து தெய்வீக திட்டத்தோட பொருத்தி அவங்க ஒரு பெரிய விஷயத்த கேட்டாங்க. அதாவது தெய்வீக திட்டத்துல இருள் காலத்துக்கும் பகல் காலத்துக்கும் உள்ள நடக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்துல அவங்க கேட்டாங்க. இது நீங்க சொன்ன காரியம் வந்து நம்முடைய அவ்வப்பொழுது அனுதின வாழ்க்கையில நம்முடைய ஜீவிய காலத்துல அதாவது தவறுகள் மற்றும் நன்மைகள், சரிங்களா, இந்த ஒரு காரியத்துல நீங்க அருமையா சொன்னீங்க. ஸோ இதனுடைய எக்ஸ்ட்ராக்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொன்னதுல அவங்க கேட்டது ஒரு அருமையான காரியமா இருந்துச்சு. ரொம்ப அருமையா நீங்க கூட சொன்னீங்க. ரொம்ப நல்லது சிஸ்டர், இது ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. சகோதரர் மனோஜ், நீங்க கை தூக்குனீங்க. பிரதர், எஸ் பிரதர். இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி அது கரெக்டு தான். ஆனால் தரதி சிஸ்டர் சொன்ன வந்தது எனக்கு தெரிஞ்சு இப்போ இருட்டு காலங்களோ நம்ம வந்து அப்படிப்பட்ட கஷ்டம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஆனால் சிஸ்டர் சொன்னது என்னோட புரிதல் எப்படி இருக்குதுன்னா, மேபி 1000 இயர்ஸில் நடக்க போகிற சூழ்நிலை. ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக கட்டாயமாக அந்த தவறே செய்ய முடியாத சூழ்நிலை அந்த டைமில் இருக்கும் அப்படிதான் சிஸ்டர் சொன்னது. புனிதா சிஸ்டர் சொன்னது இந்த டைம்லோ நம்மளோட வாழ்க்கையிலோ நமக்கு வர நமக்குள்ள இருந்த பலகீனங்கள்னால நம்ம செய்கிற சில அக்கிரமங்கள் பாவங்கள் சிஸ்டர் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த டிஃப்ரென்ஷியேட்டர் சொல்றதுக்காக ரைஸ் பண்ணிட்டு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. அதாவது அந்த 1000 இயர்ஸ்ல நமக்கு தவறே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரியம் வந்து பார்க்கும்போது செகண்ட் டெத் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தேவன் அங்க வச்சிருக்கிறார். அது எதுல வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1000 இயர்ஸ்க்குள்ள தான், அதாவது மில்லினியம்குள்ள. 1000 இயர்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய காலப்பகுதி தான். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அடிக்கடி நம்ம அதை ஆரம்பத்துல இருந்து அதை பேசி பேசி பழகிட்டதுனால அது 1000 இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆனா அது என்ன அப்படின்னா மேசியாவினுடைய அந்த ராஜ்யம் இல்லைங்களா, அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு தொகுப்பு அப்படிங்கிறது 1000 இயர்ஸ். ஸோ எல்லா காரியமும் அந்த 1000 இயர்ஸோட ஸ்டார்டிங்லயே நடந்து முடிஞ்சிடாது. இப்போ ஒரு டே 24 ஹவர்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நைட்டு 12 o'clock ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா 12 o'clockல நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் பேர் எந்திரிப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 6 மணி ஆகிறப்ப சில பேர் கொஞ்சம் 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, சில வேலைகள் செய்ய ஆரம்பிப்பாங்க.
அப்புறம் சில பேர் 8 மணிக்கு எந்திரிப்பாங்க. அப்படியே ஒவ்வொரு வேலைகளா தொடர்ந்து 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 அந்த நாளுடைய முடிவு வரைக்கும் வேலைகள் நடந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? அது போல இந்த கிறிஸ்துவனுடைய அரசாட்சி அப்படிங்கிற அந்த நாள்ல, அதாவது ஒரு நாள் 1000 வருஷம் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நாம பாக்குறோம், காலம் ஆரம்பிச்சதுலயே எல்லாமே நடந்து முடிஞ்சிடாது. ஒண்ணு ஒண்ணா அந்த நாள்ல நடத்தி எல்லாத்தையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி என்ன பண்றாரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வேலையை, ஒரு முக்கியமான வேலையை செய்யறதுக்கு அவருக்கு 1000 வருடம் ஆகுது இல்லைங்களா? அந்த ஒரு நாள்ல ஸ்திரப்படுத்தி எல்லா கஷ்டத்தையும் நீக்கி, துன்பத்தை நீக்கி, தவறுகளை நீக்கி கேன்சல் பண்ணிட்டு, யாராவது தவறு திருந்தவே மாட்டேன் அப்படின்னு தவறு செஞ்சா அவங்கள 2ஆம் மரணத்துல அழிச்சிட்டு இல்லைங்களா? சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் முடிச்சு தேவன் கிட்ட ஒப்படைப்பார். அதுதான் யுகாயுகம் ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னு பார்க்கும்போது 1000 வருட அரசாட்சிக்குள்ள எந்த தவறுமே நடக்காதா அப்படின்னா 2ஆம் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தேவையே படாது இல்ல. கண்டிப்பாக அங்க கூட என்ன இருக்கும், அதாவது வாலண்டியரா வந்து வேண்டுமென்றே நீதியுள்ள தேசத்திலும் அவர்கள் தீமை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு காரியமும் அங்க வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. அது நான் வந்து சகோதரி டார்த்திக்கு நான் அந்த கேட்ட கேள்விக்கு சில விஷயங்கள் சொல்ல வரேன். ஏன்னா இருள் காலத்துல நன்மையும் நடந்திருக்குது. அதே போல இந்த வெளிச்சம் இருக்கக்கூடிய காலத்துல அங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் உயிர்த்தெழுது வந்தோன்னே ரொம்ப தீமையான செயல்களை செய்ய போவாங்க. ஆனா செய்ய விடாதபடிக்கு அப்படிங்கிறத விட மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாதபடிக்கு அங்க அயன் ரூல் இருக்கும். மற்றவர்களை பாதிக்க செல்லாதபடிக்கு அயன் ரூல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அந்த முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வந்து அவங்க அந்த காரியத்தெல்லாம் நிகழ்த்துவாங்க அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும். சரிங்களா? சோ ஒரு லிமிட் இருக்கும் எல்லாத்துக்குமே. இப்ப கூட இருள் காலத்துல கூட நமக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. ஒரு லிமிட் இருக்கு எல்லாத்துக்குமே. இப்ப வந்து ஒரு தெய்வீக திட்டத்தை மாத்தி போடுற மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அது தேவன் அனுமதிக்கிறதே கிடையாது இல்லைங்களா? தேவன் அனுமதிக்கிறதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் ஜனங்களே எடுத்துக்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து தெய்வீக திட்டத்தின்படி என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு அவங்க தேசத்துக்கு திரும்பி வரணும். அப்ப ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு மனுஷனை வச்சு அங்க பயங்கரமான ஒரு கேடு நடக்குது இல்லைங்களா? ஆனா ஒரு லிமிட் வச்சிருந்தார் தேவன். அதுக்கு மேல அனுமதி கொடுக்கல. ஹிட்லருக்கு அங்க முடிவு வந்துருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த ஜனங்கள் அங்க நிறைய பேர் அங்கேயே இருந்துடுறாங்க. ஒரு லிமிட் தான், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சிருப்பாரு. இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய பேர் மறைஞ்சு அந்த கொடுமையில இறந்தாலும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தேசத்துக்கு திரும்பி வந்துட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் வைப்பார். அதே போலதான் சில ஆட்சியாளர்கள் இப்ப இந்த கவர்மெண்ட் இருக்கு இது பண்றாங்க அப்படின்றப்ப ஒரு லிமிட் இருக்கும். தேவன் வந்து ஓவர் ரூல் பண்ணிடுவார் சில விஷயங்களை. அதுக்கு மேல தாண்ட விட மாட்டார். ஏன்னா அவர் இரக்கத்தின் தேவன் இல்லைங்களா? அதனால சில விஷயங்கள் ரொம்ப கொடுமையாலாம் கொண்டு போக முடியாது. அப்படின்னு பார்த்தா அது தடையே இல்லை அப்படின்னா மனுஷங்க எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, ஒருத்தனை அழிச்சிட்டு செத்து போயிடுவாங்க, நன்மைக்கு வரவே மாட்டாங்க. அதனால ஓவர் ரூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நமக்குள்ள நம்முடைய இண்டிவிஜுவலுக்குள்ள இப்ப வந்தோம் அப்படின்னா நமக்குள்ளேயே ஒரு ஓவர் ரூல் இருந்ததுனாலதான் நாம் இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கோம். இல்லாட்டி நாம என்ன பண்ணுவோம், தீமைக்குள்ளேயே போயிட்டு இருப்போம் இல்லைங்களா? தீமைக்குள்ளேயே போயிட்டு இருப்போம். நமக்குள்ள ஒரு ஓவர் ரூல் இருந்துச்சு, அந்த தேவனுடைய ஓவர் ரூல் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நம்மளை காப்பாத்திட்டதுனால நாம் என்ன பண்ணிருக்கோம், இந்த சத்தியத்துக்குள்ளாக நம்ம வந்து இன்னும் வளர்ந்துட்டு இருக்கோம். அது போல ஒவ்வொரு காரியத்திலையும் இப்ப ஆண்டனி பிரதர் கேட்ட மாதிரி நாம் சில தவறுகள் நம்மளை தாண்டி நம்ம செய்யணும்னு துணிஞ்சு போகும்போது ஓவர் ரூல் கூட அங்க இருக்கும். தேவனுடைய அந்த ஓவர் ரூலை எப்படி நம்ம தமிழ்ல சொல்லலாம், அது எப்படி நம்ம ஓவர் ரூல் நான் சொல்றேன், அது எப்படி தமிழ்ல சொல்லணும்னா தேவனுடைய அந்த அவருடைய ஈடுபாடு, இல்லாட்டி என்ன சொல்லலாம் பிரதர், யாராவது சொல்ல முடியுங்களா? வரல, அது டக்குன்னு வார்த்தை வரல. ஒரு கட்டுப்பாடு இல்லைங்களா? ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வந்துடும், தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும், கண்ட்ரோல்குள்ள வந்துடும் அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஓகே, தேங்க்யூ. அப்போ வேற ஏதாவது யாருக்காவது இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி நம்ம இதை க்ளோஸ் பண்ணலாம். இரவின் கீதம் படிக்கணும். இரவின் கீதம் யாராவது படிக்கிறீங்களா சகோதரி? இன்றைக்கான இரவின் கீதத்தை படிக்கிறேன் பிரதர். மரியா சிஸ்டர்.
இரவின் இனிய கீதங்கள் மே 12. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6:37. தேவன் குறித்திருக்கிற காலங்கள் நிறைவேறிய பொழுது புறஜாதியாருக்கும் தயவு செய்யும்படி தேவன் சித்தம் கொண்டார். ஆகவே தாராள மனமுள்ள புறஜாதியனாகிய கொர்நேலியு என்கிற ஒரு நல்ல மனிதரிடத்தில் நற்செய்தியை அனுப்பினார். அன்றிலிருந்து தேவனுடைய கிருபை யூதர்களுக்கு எப்படியோ அப்படியே புறஜாதியருக்கும் திறக்கப்பட்டது. பகையான நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்தார். யூதருக்கும் புறஜாதியாருக்கும் ஒரே நிபந்தனைகளின் பெற்று கொண்டனர். அதாவது இயேசுவில் விசுவாசம் வைத்து அவரது அடிசுவற்றை பின்பற்றி நடக்க பிரதிஷ்டை செய்தார்கள். அப்போஸ்தலர்களுடைய வாக்கியமாகி சொல்லுகின்ற வண்ணமாக இயேசுவின் நற்செய்தி வானத்தின் கீழ் இருக்கின்ற சகல சிருஷ்டியருக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. 18ஆம் நூற்றாண்டு ஆகியும் இன்னும் சுவிசேஷம் எல்லா மனித குலத்திற்கும் பிரசங்கிக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் சொல்லுகின்றதின் கருத்து என்னவென்றால், சுவிசேஷ உலகத்திற்கு மட்டுமல்ல, சர்வ ஜாதி ஜனங்களுக்குமே உரியது. முன்பு அது யூதர்களுக்கு மட்டுமல்ல உரிதாய் இருந்ததும் இப்பொழுது அப்படி அல்ல. எல்லாருக்கும், கேட்கிறவர்களுக்கு காதுள்ள யாவருக்கும் ராஜ்யத்தின் நற்செய்தியை கேட்க கடவான். இந்த தேவனுடைய கிருபையின் செய்தியை ஏற்றுக்கொள்ளும் இருதயமுள்ளவர்கள் தங்கள் சரீரங்களை தேவனுக்கு என்ற பரிசுத்தமான ஜீவ யாகம் கிறிஸ்துவின் மூலம் செலுத்த கடவான். ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு அறிவிப்பு. நாளைக்கு நமக்கு 7 மணிக்கு பேசிக் சப்ஜெக்ட் இருக்கும். இதே லிங்க், இது இந்த லிங்க் இல்லை, சாரி, வேற லிங்க் வரும் உங்களுக்கு. நாளானி மறுநாள் சாட்டர்டே உங்களுக்கு 8 மணிக்கு இதே பெரியன் ஸ்டடி இது கண்டினியூ ஆகும். ஸோ எல்லாரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முடிவு ஜெபத்தை சகோதரர் மனோஜ் அவர்கள் ஜெபிக்க இந்த கூட்டத்தை நம்ம முடிக்கலாம். நம்ம ஜெபிக்கலாம். வானாதி வானங்கள் நிவாசம் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, அப்பா, உங்களுக்கு எல்லா துதி கனம் ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக ஏற்றிருக்கிறோம். அப்பா, நீங்கள் கொடுத்த இந்த அருமையான நேரத்துக்காக உங்களுக்கே நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா, சகோதர சகோதரிகள் இந்த ஜூம் வழியாக காண செய்த கிருபைக்காக, இதில் உங்களோட தெய்வீக சித்தங்கள் படிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக உங்களுக்கே நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா, அதுக்கு வேண்டி உங்களோட பரிசுத்த ஆவி எங்களுக்கு போதுமான பொறுப்பு எங்களுக்கு கொடுத்து நடந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா, இந்த கூட்டம் ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் உங்களோட பாதுகாப்பு கொடுத்து தெய்வீக பிரசன்னம் வச்சு நடத்ததுக்காக அவங்களுக்கே நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா, கலந்துக்கிற அனைத்து சகோதர சகோதரி உங்கள் பாதத்தில் கொடுக்குறோம். அப்பா, மீண்டும் நாங்கள் எல்லாரும் ஒன்றாம் உங்கள் சத்தியத்தில் வளர, சகோதர அன்புல வளர எங்களுக்கு உதவி செய்ய முடியும் வேண்டுகிறோம். அப்பா, தெரிஞ்சு தெரியாமல் பண்ணுற அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாமே உங்கள் பாதத்தில் கொடுக்குறோம். அப்பா, அந்த பலகீனத்தில் நாங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வேண்டிய சக்தி பலன் உங்களோட பரிசுத்த ஆவினால் கொடுத்து நீங்கள் எவ்வளோ நடக்க முடியாது வேண்டிக்கிறோம். அப்பா, கேட்டு மறந்தது எல்லாமே உங்கள் பாதத்தில் ஒப்புப்படுத்தி இந்த சிறு ஜெபம் எங்கள் ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ ஆல். சுனிதா சிஸ்டர் ரொம்ப நன்றி. ரொம்ப